கன்னியாகுமரி மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை என்பது கடந்த ஒரு மாதத்துக்கு மேலாக பெய்து வருகிறது. இதன் காரணமாக மாவட்டத்தில் உள்ள முக்கிய அணைகளான பேச்சிப்பாறை, பெருஞ்சாணி, சிட்டாறு ஒன்று, சிட்டாறு என்ற அணைகள் வேகமாக நிரம்பி வருகின்றன. இதைத் தொடர்ந்து 48 அடி கொள்ளளவு கொண்ட பேச்சிப்பாறை அணை நீர்மட்டம் 44 அடியாக உயர்ந்ததை தொடர்ந்து கடந்த 3 நாட்களுக்கு முன்பு பேச்சிப்பாறை அணையிலிருந்து உபரி நீர் என்பது 1000 கன அடி தண்ணீர் திறந்து விடப்பட்டது. இதனால் கோதையாற்றில் வெள்ளப்பெருக்கு என்பது ஏற்பட்டது. இந்த வெள்ளப்பெருக்கு காரணமாக திருப்பரப்பு சுற்றுலா பயணிகள் குளிக்க 3 நாட்களுக்கு முன்பு தடை என்பது விதிக்கப்பட்டிருந்தது. 2வது நாளாக நேற்றும் இந்த தடை என்பது நீடித்தது. இன்று மதியத்துக்கு பிறகு மழைப்பகுதியில் நேற்று மாவட்டத்தில் அதிகபட்சமாக பாலமூர் பகுதியில் 34 மில்லிமீட்டர் மழையும், குளித்துறையில் 16 மில்லிமீட்டர் மழையும் பதிவாகி இருக்கிறது. மலைப்பகுதிகளில் நல்ல மழை பெய்ததை தொடர்ந்து இன்று மதியத்துக்கு பிறகு திருப்பரப்பு அடியில் வெள்ளம் என்பது மீண்டும் அதிகரித்தது. இதன் காரணமாக திருப்பரப்பு அனைத்து பகுதிகளும் தண்ணீர் ஆர்ப்பரித்து ஆக்ரோஷமாக கொட்டுகிறது. நீச்சல் குளத்தை ஏற்கனவே மூழ்கடித்து சென்ற தண்ணீர் கீழ் உள்ள கல் மண்டபத்தை மூழ்கடித்து சென்றது. நேற்று கல் மண்டபத்தை மூழ்கி சென்ற அளவை விட இன்று அரை அளவிற்கு கல் மண்டபத்தை மூடி செல்ல வேண்டிய அளவு தண்ணீர் அதிகரித்துள்ளது. தொடர்ந்து மாவட்டத்தில் இன்று மழையின் அளவு மிக குறைவாகவே காணப்படுகிறது. அவ்வப்போது சாரல் மழை என்பது அங்கங்கே விட்டு என்பது பெய்து வருகிறது. ஆனால் மழையினுடைய மேகமூட்டம் என்பது தொடர்ந்து நீடிக்கிறது. மலைப்பகுதியில் தற்போது மழை இருக்கிறதா என்பது தெரியவில்லை. ஆனால் மழை மீண்டும் பெய்ய வாய்ப்பு இருப்பதால் இந்த திருப்பரப்பு சுற்றுலா பயணிகள் வருகை என்பது குளிக்க தடை என்பது தொடர்ந்து நீடிக்கும் வாய்ப்பை அதிகரித்துள்ளது.